ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் ரியல்மி மொபைலில் இருக்கக்கூடிய ஒரு அமேசிங்கான ஃபியூச்சரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்டால், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு பர்சன் கிட்ட இருந்து வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வருது. ஆனால் அந்த மெசேஜை நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாலேயே அவர் டெலிட் ஃபார் எவ்ரி ஒன்னு கொடுத்து டெலிட் பண்ணிடுறாரு. ஸோ டெலிட் பண்ணதுக்கு அப்புறமா நாம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா திஸ் மெசேஜ் வாஸ் டெலிட்டட் அப்படின்னு தான் டிஸ்பிளே ஆகும். ஆனால் அவர் என்ன டைப் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற அந்த கண்டென்ட் நம்மளுக்கு தெரியாது. பட் இந்த ரியல்மி மொபைலில் அவர் டெலிட் ஃபார் எவ்ரி ஒன்னு கொடுத்து டெலிட் பண்ணாலும் அந்த கண்டென்ட்டை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி ஃபியூச்சர் நம்ம ரியல்மி மொபைலில் இருக்கு. அதை எனேபிள் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு மெசேஜை டெலிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் அவர் என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்காருன்னு தெரியுதா இல்லையான்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இது எப்படின்னா, ஜஸ்ட் உங்க ரியல்மி மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அண்ட் ஸ்டேட்டஸ் பார்னு இருக்கும், அந்த கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள மோர் செட்டிங்ஸ் இருக்கும், அந்த மோர் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த மோர் செட்டிங்ஸ்க்குள்ள பாட்டம்ல பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும், அந்த ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ உங்க நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்டரி வந்து டிசேபிள்ல இருக்கும், எனேபிள் பண்ணிக்கங்க. எனேபிள் பண்ணிட்டு டோட்டலா வெளியே வந்துருங்க. சோ இதை எனேபிள் பண்ணனதுக்கு அப்புறமா இனிமேல் யாராவது இல்ல நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு பர்சன் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது, ஆனா டெலிட் ஃபார் எவ்ரி ஒன்னு கொடுத்து டெலிட் பண்ணிடுறாரு. சோ நம்மளுக்கு வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி பார்த்தோம்னா திஸ் மெசேஜ் வாஸ் டெலிட்டட்னு தான் டிஸ்பிளே ஆகும். ஆனா அவர் என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்காருங்கிறத நம்ம இந்த நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்டரியில தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஆன் பண்ணி வச்சுட்டோம். சோ சேம் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. நேரா நோட்டிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் பார் போங்க. ஸோ அதுக்குள்ள மோர் செட்டிங்ஸை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்டரியை கிளிக் பண்ணிக்கங்க. பாருங்க, இப்போ பாட்டம்ல வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்குங்கிறது டீட்டெயில் இங்க இருக்கு. அதை கிளிக் பண்ணுங்க. அவர் என்ன மெசேஜ் அனுப்பிச்சாருங்கிற மெசேஜ் இங்க டிஸ்பிளே ஆகுது. அங்க அவர் டெலிட் பண்ணிருக்கலாம். வாட்ஸ்அப்லயும் திஸ் மெசேஜ் வாஸ் டெலிட்டட்னு இருக்கும். பட் இங்க என்ன மெசேஜ் அவர் அனுப்பி டெலிட் பண்ணிருக்காருங்கிற அந்த மெசேஜும் இங்க டிஸ்பிளே ஆகும். இது சூப்பர்பான ஃபீச்சர். ஸோ நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்டரியை இது வரைக்கும் நீங்க ஆன் பண்ணாம இருந்தீங்கன்னா ஆன் பண்ணி வச்சுக்கங்க. இனி வரக்கூடிய எல்லா மெசேஜும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.